கையை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே என்னை மன்னிங்க, நான் எப்பொழுதும் பாவத்தினுடைய வல்லமை தான் மிக அதிகம் என்று நான் எப்போது நினைச்சிட்டேன். ஆனா இப்பொழுது நான் அறிக்கையிடுகிறேன், இயேசு என்னுடைய வாழ்க்கையில வந்தார். அவர் கிருபையின் பரிபூர்ணமாக வந்தார். கிருபை, என் எல்லா பாவங்களையும் மேற்கொள்ளுகிற கிருபை. கவனியுங்கள், கிருபை என்பது பாவத்தை விட உன்னதமானது, உயர்ந்தது. தேவனுடைய நீதி, அவரே எனது நீதியாக மாறியிருக்கிறார். இந்த நீதியானது பாவத்தை விட, கரையை விட மிக அதிக வல்லமை வாய்ந்தது. இதை நீங்க பிரசங்கிக்கணும், விசுவாசிக்கணும், உங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். பிறகுதான் நீங்க புரிந்து கொள்வீங்க, மரணத்தினுடைய வல்லமை எனக்குள் இருக்கிற ஜீவனுக்கு நிகரானது இல்லை. எசேக்கியேல் பாருங்கள், எலும்புகளே உயிரடையுங்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்த ஒரு தரிசனம். நீங்க ஒரு தேசத்துக்கு போவீங்க, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சமுத்திரத்தை பாய்ந்து செல்ல வைப்பீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு தேசத்துக்கு போவேன், எனக்குள் இருக்கிற சமுத்திரத்தை திறந்து விடுவேன், அங்கே அசைவுகள் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். நீங்க போகிற ஒரு இடத்திலையும் மாற்றம் நிகழாமல் இருக்காது. நம்புங்கள். நம்பர் 1, உங்களுடைய பிரதானமான அழைப்பு ஜீவனை அளிப்பதுதான், உயிரை உண்டு பண்ணுவது. அப்படின்னா நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாகி விட்டீர்கள். 100க்கு 100 நீங்க உங்களை கொடுத்துட்டீங்க. அந்த நதி பாய்ந்து ஓடுகிறது. அது முதலாவது. நம்பர் 2, ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய பாவம் உலகம் அனைத்துக்கும் மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் ஒரே மனிதனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நதியாகிய சுனாமியாகிய ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது. உயிரோடு எழுப்ப முடியும். மூன்றாவது, இந்த நதியை கட்டவிழ்த்து விடுவதற்கு நீங்களும் நானும் விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய விசுவாசத்திலே வளர வேண்டும். நான் உங்களுக்கு அறிவுரையா சொல்ல விரும்புறது, நிறைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய புத்தகங்களை வாசிங்க, விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய செய்திகளை கேளுங்க. ஏனென்றால் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இயேசு சொன்னாரு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். என்ன நடக்கும்? பிசாசு உங்க விசுவாசத்து மேல கண்ணை வைப்பான். உங்களை அதிகமா பயத்தினால நிரப்ப முயற்சி எடுப்பான். அதிகமான சந்தேகங்களால நிரப்புவான். அதிகமான எதிர்மறையான சிந்தனையினால நிரப்புவான். அதெல்லாம் நடக்காது. ஏன்? அவனுக்கு தெரியும், நீங்க விசுவாசிக்க தொடங்குற கனப்பொழுதிலே நீங்களே அந்த நீரூற்றை திறந்து விடுகிறீர்கள். நான் சொல்றத கேக்குறீங்களா? நான் டீச் பண்ணல, உங்களுக்கு சில துருக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. அப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்க. என்னுடைய ஊழியம் நல்லா வளர தொடங்கியது. பாவத்தை கண்டித்து பிரசங்கிக்கிற பிரசங்கியாரா தான் இருந்தேன். பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறவரா இருந்தேன். நான் ஒரு மிஷனரி தலைவருக்கு கீழே இருந்தேன். அவர் எப்பொழுதுமே என்ன எதுக்கு பயன்படுத்துவார் தெரியுமா? கூட்டத்தில் மக்கள் ரொம்ப கடினமா இருந்தாங்கன்னா, எசேக்கியா இதை நீங்க டீல் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்பொழுது நான் இளமையா இருந்தேன், 20 வயதுகளில். கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களாம் ரொம்ப கேலியா விளையாட்டா ஒரு சீரியஸா இல்லைன்னா, எல்லாரும் வந்திருக்கிறவங்களாம் ஒரு சீரியஸா இல்லை, ஆண்கள் பெண்கள் அங்கங்க சேர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஜெப உணர்வுல இல்லை. இதெல்லாம் கேள்விப்பட்டா கவலைப்படாதீங்க.
காலையில் பிரதர் எசேக்கியா டிவோஷன் எடுக்கட்டும்னு சொல்லிடுவார். நான் போகிற பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் மணிக்கணக்காக ஜபித்துட்டு போவேன். மிக கடுமையாக நான் பிரசங்கிப்பேன். தேவன் உன்னை மொட்டை அடிப்பார், உன் பற்களை தகர்ப்பார், நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். இந்த நிலையோடு தேவனுடைய பிரசனத்துக்கு வருவதற்கு உனக்கு என்ன தைரியம்? பாருங்க, இந்த வயசுலயே நான் இவ்வளோ சத்தமாக பேசுறேன்னா அந்த வாலிப காலத்தில் இன்னும் எவ்வளோ சத்தமாக பேசியிருப்பேன். என்னுடைய பிரசங்கம் முடிந்த பிறகு, அதுக்கு பிறகு அந்த கூட்டம் நடக்கிற இடம் ஒரு மயான பூமி மாதிரி ஆயிடும். அதை தான் நான் செய்தேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் பேசினார், எசேக்கியா, அது ஒரு பெரிய கதை, நான் அதுக்குள்ளே ஆழமாக போக விரும்பல. என்னுடைய செய்திகள் எல்லாமே எப்பொழுதுமே ஜனங்களை கீழே இழுக்கிற மாதிரியும் பாவத்தை குறித்தே இருக்கும். பம்பாய் பட்டணத்தில் இருந்த பொழுது எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் மணிக்கணக்காக ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். ஜெபிக்காம நான் மேடைக்கு போகிறது கிடையாது. நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற நியாய தீர்ப்பு குறித்த வசனம் எல்லாவற்றையும், தேவனுடைய நியாய தீர்ப்புகள், இதை பற்றிய வசனங்களையே நான் தேடி பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். நான் அதை ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்பலை. நான் ஒரு பெரிய மாட்டு வண்டியை பார்த்தேன், ஒரு பெரிய மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டி முழுவதும் நிறைய பாரமாக சுமைகள் இருந்துச்சு. 2 காலை அதை வண்டியை கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போகிறது அதால் முடியல, கஷ்டப்படுதுங்க. அந்த மாட்டு வண்டியை ஓட்டுகிற நபர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, கையில் சாட்டை எடுத்து ஓங்கி அடிக்கிறார். மாறி மாறி 2 மாடுகளையும் கடுமையாக அடிக்கிறார். திரும்பவும் அந்த மாடுகள் மேலே எழுந்து 2-3 அடி எடுத்து வைக்குது, திரும்ப கீழே விழுது, திரும்ப கீழே விழுது. பிறகு அந்த மாட்டுடைய வாலை பிடிச்சி திருகி குத்தி அதை கஷ்டப்படுத்துறார். இதை நான் அப்படியே பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தரிசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, கனவை கண்டீங்கன்னா, அதோட உடனே அதனுடைய அர்த்தங்களை நமக்கு வெளிப்படுத்திடுவார். 3-4 நாட்களுக்கு முன்பாக நான் ஜெபித்துக்கிட்டே இருந்தேன். பொதுவாக ஒவ்வொரு கருத்தரங்குக்கும் நான் ஒரு பாடத்தை மையமாக வச்சு நடத்துவேன். எனக்கு எந்த விதமான பாடமும் இந்த கருத்தரங்கு வரல. அதனால நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன செய்வது? இவங்க எல்லாரும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். நான் ஒரு நல்ல அருமையான ஒரு பாடத்தை அவங்களுக்கு போதிக்கணுமே. அந்த இரவு எனக்கு தூக்கத்தில் ஒரு கனவு வருகிறது. அதில் ஒரு பாத்திரத்தில் பால் நான் குடிக்கிறேன். அதுக்குள்ளார ஒரு செத்த பூச்சி ஒன்று கிடக்குது. நான் தூங்கி எழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார், பிரசங்கி 10:1. அதனால எனக்கு தெரியும், செத்த ஈக்கள் இங்க வந்திருக்க உங்களுடைய கனத்தை, ஞானத்தை, உங்களுடைய மேன்மையை கெடுக்க முயற்சிக்கிறது. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற தைலம் அந்த பூச்சியை அது கொன்றுவிடும். நீங்க ஜீவனை அளிக்கிறவர்களாய் மாறிவிடுவீங்க. நீங்க மரணத்தை விழுங்கி விடுவீர்கள். உங்க அபிஷேகத்தினால் மரணத்தை விழுங்குவீர்கள். நான் அதை பிடித்து கொண்டேன். பாருங்க, அந்த ஒரு கனவு தான் இத்தனை நாள் என்ன பிரசங்கம் பண்ண வைக்குது. ஆண்டவர் நமக்கு தருகிற பொழுது அது ஒரு சுரங்கம் போல் அது தோண்ட தோண்ட. இன்னும் ஒரு வாரம் நீங்க தங்கியிருந்தீங்கன்னா திரும்பவும் இதுலயே நான் பிரசங்கிப்பேன். பிரசங்கி. அதனால தான் நான் சொல்லுவேன், தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை தேசத்தையே மாற்றும். பிகில்ஸ்வர்த் சொன்னாரு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஜெபிக்கவா? இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நீங்க சுமந்து போகணும். நான் ஜெபிக்கவா? பிதாவே, நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ் வேர்டு கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலையும் இந்த ஃப்ரெஷ் வேர்டு அபிஷேகத்தை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். இவர்களிடத்திலிருந்து ஆண்டவரே, இங்க இருக்க தீர்க்க தரிசிகளுக்குள் அந்த நீரூற்றுகள் திறக்கப்படட்டும். இந்த ஃப்ரெஷ் வேர்டு கனவுகள்ல, சொப்பனங்கள்ல, தரிசனங்கள்ல தேவனுடைய வார்த்தைகள், செய்திகள் வருவதாக இயேசுவின் நாமத்தினால். தயவுசெய்து உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. எனவே பம்பாயில் அந்த கனவு கண்டபோது, இந்த தரிசனத்தை பார்த்த பொழுது, அந்த மாடுகளால சமாளிக்க முடியல. அந்த மாட்டை ஓட்டுறவன் அடிக்கிறான். திடீர்னு என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அழத் தொடங்கினார். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்களா அழ மாட்டீங்க, திடீரென்று அழுகை புறப்பட்டு வரும். இந்த சிரிக்கிற ஜனங்களை கூட கேட்டு பாருங்க. திடீரென்று கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு சிரிப்பு உள்ளத்திலிருந்து வரும்.
அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். எனவே நான் அழுதேன். அது ஒரு பெரிய பங்களா, பம்பாயில் உல்லாஸ் நகரில் ஒரு பெரிய வீட்டில் நான் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். எல்லாரும் மேலே வீட்டில் இருந்தாங்க. நான் மிக சத்தம் போட்டு அழுதுட்டேன். அந்த முழு வீட்டுக்கும் அது கேட்டிருக்கும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பித்தார். எசேக்கியா, என்னுடைய ஜனங்க வாழ்நாளெல்லாம் பாரத்தை சுமந்து வராங்க. வாரமெல்லாம் அவங்க சோதிக்கப்படுறாங்க, அருவருப்பான உலகத்தில் வாழ்கிறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, பஞ்சங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பாவத்தோட சண்டை போடுறாங்க, வியாதியாக இருக்கிறாங்க, வியாதிக்காரங்களாக இருக்கிறாங்க, குடும்ப பிரச்சனையோட வர்றாங்க. சபைக்கு வருகிற பொழுது அவங்க முழுக்க அப்படியே உடைஞ்சு போய் வராங்க. ஆனால் என்னுடைய பிரசங்கிகள் சாட்டையை கையில் எடுத்துக்கொண்டு ஓங்கி அடிக்கிறார்கள். அவங்க திரும்ப எழும்ப முயற்சிக்கிறார்கள். திரும்பவும் என்னுடைய பிரசங்கிகள் அடிக்கிறார்கள். நான் அப்படியே ஒரு குழந்தைய போல அழுதேன். நான் சொன்ன, ஆண்டவரே, ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார், நீ பாவத்தை பற்றி பிரசங்கித்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடு. அவங்களால பாவத்தை ஜெயிக்க முடியும். அதற்கான முழு வல்லமை அவங்களுக்கு இருக்கு. பிறகு சொன்னாரு, அவர்கள் வார்த்தையை கேட்டபொழுது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதனால ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நீங்க எதை பிரசங்கித்தாலும் விசுவாசத்தை அதில் கலந்துகொள். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், அதற்கு பிறகு என்னுடைய ஊழியம் மிக வேகமாக வளர்ந்து விட்டது. விளம்பரமே இல்லாம ஜனங்கள் என்னை தேடி வருகிறார்கள். எத்தனையோ ஊழியங்கள் உடைந்து போயிருக்கும். இங்க வருவாங்க, ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையினால அவங்க திரும்ப எழும்பி போவார்கள். மிக வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் மரித்தவர்களை எழுப்பவில்லை, இடத்தில் பயிற்சி பெற்றவர்கள் மரித்தவர்களை எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க கேன்சர் வியாதியை குணமாக்குறாங்க, அவங்க கிட்னி வியாதிகளை சுகமாக்குகிறார்கள், பெரிய பெரிய சபைகளை கட்டி இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிறத விட பணம் அவங்களுக்கு ஏராளமா இருக்கிறது. நான் வைத்திருக்கிற காரை விட வசதியான கார்ல அவங்க போறாங்க. கர்த்தர் தான் அதை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவனை நான் கட்டவிழ்த்து விடுவதற்கு நான் இடைவிடாமல் விசுவாசத்தை படிக்கணும், விசுவாசத்தை கேட்கணும், விசுவாசத்தை பேசணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை போதிக்கணும். நீங்க எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அந்த ஊற்றுகள் திறக்கப்படும். சுகத்தை குறித்து விசுவாசிச்சீங்கன்னா சுகத்திற்கான விசுவாச வசனங்களை கொடுங்க. அப்பொழுது சுகமளிக்கிற ஊழியம் நடைபெற ஆரம்பிக்கும். உங்க சபையில பிசாச ஓட்டுகிற வல்லமை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா வேத வசனத்தை எடுத்து அதை குறித்து திரும்ப 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 வாசிங்க. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த தேவகுமாரன் என்னுடைய சரீரத்துக்குள்ள வந்திருக்கிறாரு, பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. அவருடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்த முடியும். அவருடைய நாமத்தினாலே எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளை விட இந்த மாதிரியான வசனங்களை தியானிங்க, வசனத்தை விதையுங்க, வார்த்தையை பேசுங்க, அதையே பாடுங்க. தியானிங்க, வசனத்தை விதையுங்க, வார்த்தையை பேசுங்க, அதையே பாடுங்க. உங்களுக்கு சந்தேகமா தோன்றுகிறத நிறுத்திடுங்க. அவருடைய மகளை உயிரோட எழுப்ப போனார். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அவளுக்கு 12 வயது. ஒரு 12 ஆண்டு வியாதியில் இருந்த ஒரு பெண்மணி இடையில வந்துட்டாங்க. அவளுக்கு 12 வருஷம் வியாதி இருந்துச்சு. தாமதம் ஆகிவிட்டது. எல்லாரும் சொல்லுங்க, தாமதம் ஆகிற போது விசுவாசத்தை தளர விடாதீர்கள். உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபிச்சீங்க, தாமதம் தாமதம் தாமதம், அதுதான் நேரம். உங்க விசுவாசத்தை நீங்க கட்டி எழுப்ப வேண்டும். இயேசு போனாரு, அவர் அந்த வீட்டுக்கு அருகில போனாருங்க. ஜீவனின் அதிபதி, எல்லா உயிர்களுக்கும் உறைவிடம். அதுக்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்து, நீ போதகரை தொந்தரவு செய்யாதே, பிள்ளை மரித்து போனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் உன்னால செய்ய முடியாது, அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு, அவர் வந்தாலும் இனிமே பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி என்னெல்லாம் வரும்.
இதெல்லாம் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நினைச்சிருந்தா மருத்துவரெல்லாம் எழுப்பியிருக்கலாம். காலத்தை ரொம்ப வீணாக்கிட்ட நீனு. இல்ல, ஒரு நாள் நீங்க மருத்துவரை எழுப்ப முடியும், ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். நல்ல வாய்ப்பு இருந்ததெல்லாம் நீ இழந்துட்ட. ஆண்டவரே இப்ப துக்கமாயிட்டாரு, இவன் இனிமே இதெல்லாம் செய்ய போறது இல்லைன்னு யோசிக்கிறாரு. ஆனா நீங்க ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகளுக்கு சமம். 1000 ஆண்டுகள் என்னால எதை செய்ய முடியாம போனதோ அதை ஒரே நாள்ல என்னால செய்ய முடியும். அதுதான் உங்களுடைய விசுவாசமா இருக்கணும். வெட்டு கிளிகள், பச்சை புழுக்கள், எல்லா பிசாசனுடைய பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையவே வீணடித்து விட்டது. கர்த்தர் சொல்வாரு, பச்சை புழு தின்றதையும் வெட்டு கிளிகள் பட்சித்ததையும் அந்த பாவ பழக்கங்கள் கொன்று போட்டதையும் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். அதனாலதான் நீங்க விசுவாசத்தை கட்டுகிற வார்த்தைகளை கேட்கணும். எதற்காக மக்கள் பராக்காவுக்கு ஓடி வராங்க? அவங்களுக்கு தெரியும். உங்களே கேட்கிறேனே, இங்க 4 நாள் ஆச்சு, நீங்க வந்து 5 நாள் ஆயிடுது. ஆனா நான் இங்க வந்த நாள்ல நான் ரொம்ப சோர்ந்து போய் ஏமாந்து போய் என் விசுவாசம் நான் ரொம்ப இறங்கி போய் வந்தேன். ஆனா இப்பொழுது என்னுடைய விசுவாசம் உச்சத்துல இருக்குன்னா அப்படின்னு யாரெல்லாம் சொல்ல முடியும்? ஒரே ஒரு விஷயம், நாங்க உங்க விசுவாசத்தை கிளறி விடுகிறோம். நீங்க போன பிறகு நீங்க தொடர்ந்து விசுவாசத்தை கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். நீங்க 10 நாள் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிடாமே 10 வருஷம் வாழ முடியாது. விசுவாசம் வருகிறது, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வருதுப்பா, விசுவாசம் வருகிறது. கேள்வியினாலே விசுவாசம் வருகிறது, கேட்பதினால், வசனத்தை கேட்பதினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எதை கேட்குறீங்களோ அது உங்க விசுவாசத்தை வளர்க்கணும். சோதிச்சு பாருங்க. சில பிரசங்கிகள், நீங்க சில பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசமும் பறந்து போயிடும். பிரசங்கிகளுக்கு இருக்கிற கடமை மிக முக்கியமானது, பொறுப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த 4 நாட்களும் நீங்க என்ன பாக்குறீங்க இல்லையா? நான் பாவத்தை கடிந்து கொள்ளுகிறேன், ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறேன். நான் என்ன செய்தாலும் நான் உங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போகும்பொழுது உங்க விசுவாசம் மேல போயிருக்கணும். அதனால இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்க போன போது அவங்க சொன்னாங்க, 2 விஷயத்த சொன்னாங்க. ஒன்று, பிள்ளை மரித்து விட்டது, அப்படின்னா இனிமே நம்பிக்கை இல்லை, எனவே நீ போதகரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதுக்காக வரணும்? அவர் இனிமே ஒன்றும் செய்ய போறது இல்லையே, பிரயோஜனம் இல்லை. உடனடியாக இயேசு சொன்னார், பயப்படாதே, விசுவாசமாய் மாத்திரம் இரு. எல்லாரும் சொல்லுங்க, பயம் எனக்குள் இருக்கிற ஜீவனை தடை செய்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, பயம் எனக்குள் இருக்கிற உயிரை அளிக்கிற ஆவியை தடை செய்கிறது. நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா? அப்படியே சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஏ பயமே, என்னுடைய ஜீவன் அதிக தடை செய்வதற்காக நீ மரணத்தின் அதிகாரியிடமிருந்து வந்திருக்கிறாய். எல்லா பயங்களையும், வியாதி குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், மக்களை குறித்த பயம், பாவத்தில் விழுந்துடணும்ன்ற பயம், திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போயிடணும்ன்ற பயம், எல்லாவற்றையும் நான் மிதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நான் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? என்னது பிரயோஜனம் இல்லையா? செத்து போச்சா? வா பிள்ளையே, எழுந்துரு. அப்ப பயம் போயிருக்கும். இயேசு எதற்காக தேவையில்லாம அவங்ககிட்ட பேசுறாரு? ஏன் தெரியுமா? பயம் போனால்தான் நதி பாயும். நீங்க பயத்தை அனுமதிக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த பயம் நிறைந்த சூழ்நிலையவே நீங்க உடைக்க வேண்டும். எனவே நீங்க வசனத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பயத்தினுடைய வல்லமை உடையிற வரைக்கும் நீங்க வசனத்தை போதிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு வசனம் தெரியணும். நான் சொல்றது விளங்குதா? எடுத்த உடனே ஜபத்துக்குள்ள போயிடாதீங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்காதீங்க.
நீங்களா கூட்டத்தில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண முயற்சிக்காதீங்க. ரொம்ப அவிசுவாசமா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதிகமா வசனத்தை கொடுக்க தொடங்கிடுங்க. பிறகு விசுவாசம் மேல எழும்பி வரும். அப்பொழுது நதி புறப்பட்டு பாய தொடங்கும். இயேசு சமாரியாவுக்கு போன போது, எனக்கு எல்லாவற்றையும் சொல்ல உங்க நேரம் இல்லை, அநேக அற்புதங்களை அவரால் செய்ய முடியாமல் போய்விட்டது. அவரால் முடியல. ஏனென்றால் அவங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். வேதம் என்ன சொல்றது தெரியுமா? அவர் கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். மரணம் நிறைந்த சூழ்நிலை உங்களை சுற்றி இருந்துச்சுன்னா அதிகமா ஜபிக்கிறத நிறுத்திட்டு நிறைய வசனங்களை எடுங்க. அந்த சந்தேகத்தின், பயத்தின், அவிசுவாசத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நதி புறப்பட்டு மக்களை தொட விட்டு கொடுங்க. எனக்கு தெரியும், நீங்க இங்க வந்த பொழுது எனக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களை குறித்து யாரும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும், என் ஒரே பார்வையில் நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னிடத்தில் நீங்கள் தனியாக வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் கோவிச்சு கூடாது. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த சந்தேகத்தை உடைக்கிறது, அவிசுவாசத்தை உடைக்கிறது. நீங்கள் திரும்ப திரும்ப தோல்வி 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 தோல்வியிலே சந்திச்சதுனால விசுவாசனாலே உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அது சாத்தானுடைய தந்திரம். அவனுக்கு தெரியும், நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மரித்தோரை எழுப்ப ஆரம்பிச்சிருவீங்க. வியாதிகளை சுகமாக்குறது மட்டுமல்ல, மரித்தோரை எழுப்ப ஆரம்பிங்க. அதனால தான் ஒரு தேவ மனிதன் இருந்தார், புனிதர் பேட்ரிக் என்பவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு கத்தோலிக்க துறவி. 24 மணி நேரமும் அவர் அப்படியே பழகிவிட்டார். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு மேலே இருக்கிறார், கிறிஸ்து வலது பக்கத்தில் இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு இடது பக்கத்தில் இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு மேலே இருக்கிறார், நான் போகிற பொழுது கிறிஸ்து அங்கே இருக்கிறார், நான் சந்திக்க போகிற ஆட்களிடத்தில் கிறிஸ்து இருக்கிறார். இது போல் அவர் எல்லா நேரமும் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அவர் பாருங்க, நிறைய மரித்த பிணங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. அவருடைய நண்பருக்கு அவர் இப்படி எழுதியிருக்கிறாரு, நான் செய்த சில அற்புதங்கள் எல்லாம் சொன்னால் மக்களால் நம்பவே முடியாது அப்படின்னு அவருடைய நண்பருக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். எனக்கே அது விளங்கலைங்க. அவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு எழுப்பியிருக்கிறேன், மரித்த பிணத்தை 6 மாதம் கழித்து நான் உயிரோடு எழுப்பியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு நண்பருக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் சொல்லியிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை இப்போ நான் பார்க்குறேன், நான் உங்களுடைய விசுவாசத்தை இப்பொழுது பார்க்கிறேன். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ பயப்படாதே. எல்லாரும் சொல்லுங்க, பயத்தின் வல்லமையை உடையுங்கள், பிறகு ஜீவ நதியை அவிழ்த்து விடுங்க. தெரியுமா, வேதம் உடனடியாக சொல்லுகிறது, அவரை அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். அவங்க சிரிக்க தொடங்கிட்டாங்க. செத்து போனவங்களை நான் உயிரோடு எழுப்ப போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே வேதம் சொல்கிறது மரித்து போய்விட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். எங்களுடைய அம்மா மருத்துவமனையில் இருந்த பொழுது ஐசியூல இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், சார் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த உலகம் சந்தேகத்தினால நிரம்பி இருக்கு. ஏனென்றால் மரணம் ஒரு சந்தேகம் தானே. அவங்களால நம்ப முடியாது. அவங்க பார்க்கறது தான் சரின்னுவாங்க, கேட்பது தான் சரின்னுவாங்க, உணர்வது தான் சரின்னுவாங்க. ஆனால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் எதை விசுவாசிக்கிறீங்களோ அது மட்டும்தான் சரி, மற்றது எல்லாம் தவறு, பொய். அப்படிப்பட்ட ஒரு அசுரத்தனமான விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்துடணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் நம்புவேன். சரியா? என்னுடைய வாலிப வயதில் எங்கள் வீட்டில் கடிகாரம் பழுதாயிடுச்சுன்னா நான் சின்ன பையனாக இருப்பேன், சிறு குழந்தை போல் வசனத்தை விசுவாசிப்பேன். எங்கள் அப்பா அம்மா இல்லாத பொழுது நான் அந்த கடிகாரத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு சொல்லுவேன், இயேசுவே நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, கடிகாரமே பழுது நீங்கி நன்றாக செயல்படு. டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் போயிடுவேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மா வந்து பார்ப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறப்ப, யாருப்பா இதை சரி செய்தது, நேரம் சரியாக காண்பிக்குதேன்னுவாங்க. பாருங்க, அந்த குழந்தைத்தனமான விசுவாசத்தை இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தியாலஜி, இறையியல், அறிவு. இன்னொரு காரணம் நமக்கு முந்தி இருந்தவங்க. மற்றொரு காரணம் இது முடியாது இது முடியாது சொல்லிக்கிட்டு இருந்த மக்கள். இன்னொரு காரணம் தவறா வியாக்கியானம் பண்ணுகிறவங்க. இதுக்கு அர்த்தம் இது இல்லை,
அவள் மரித்து விட்டாள் என்று சொல்லி அவங்க எல்லாரும் சிரித்தார்கள். அவர் அங்க நுழைந்த போது அடுத்த வார்த்தை, அவர் உள்ள நுழைஞ்ச உடனே சொன்ன முதல் வார்த்தை, அழாதீர்கள். எல்லாரும் சொல்லுங்க. எவ்வளவு காலம் மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்களோ, புலம்புகிறார்களோ, எதிர்மறையா பேசுறாங்களோ, அது வரைக்கும் உள்ள இருக்கிற நதி நீரூற்று திறக்கப்பட முடியாது. ஆமாண்ணா, அவருடைய பிரசங்கமே என்னன்னா, அழாதீர்கள், புலம்பாதீர்கள். மார்த்தாள் இடத்துல இயேசு என்ன சொன்னாரு? கல்லை புரட்டி போடுங்கள். எனக்கு தெரியல, என்னுடைய எல்லா பிரசங்கங்களுமே இப்பொழுது உயிர்த்தெழுதலை பற்றி தான் பேசிட்டுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதலின் அற்புதம் நிறைய நடக்க போகிறது. நீங்க வெளியே போய் சொல்ல போறீங்க, அண்ணா நான் போற இடங்கள் எல்லாம் ஜீவன் பாய்ந்து ஓடுகிறது, மரித்து போன குடும்ப உறவுகள் எல்லாம் உயிர் பெறுகிறது, மரித்து போன உறவுகள் எல்லாம் உயிர் பெறுகிறது, தரிசனங்கள் எல்லாம் திரும்ப உயிர் பெற்றிருக்கிறது, மரித்து போன ஊழியங்கள் உயிர் பெறுகிறது, மரித்த சடலங்கள் உயிரோடு எழும்புகிறது. பாவத்துல விழுந்த மக்கள் இப்ப எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்துட்டாங்க. ஆயத்தமாகுங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்கு ஆயத்தமாகுங்கள். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது நடைமுறை வாழ்க்கைக்கு உதவக்கூடியது. கொஞ்சமா ஜெபிங்க, நிறைய துதியுங்க. சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இயேசு போன போது, நீங்க எல்லாரும் கேட்குறீங்க தானே? இயேசு சிலுவைக்கு போன போது, அந்த கல்லறைக்கு போன போது அவர் முதலில் என்ன செய்தாரு? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இது இன்னொரு காரியம். விசுவாசத்துல என்னோட சேர்ந்து சொல்லுங்க. விசுவாசம் ரொம்ப நல்லா இருக்குது. திரும்ப சொல்லுங்க. மரணத்தை தூக்கமாக காண்கிறது. மறுபடியும் சொல்லுங்க. விசுவாசம் மரணத்தை தூக்கமாக பார்க்கிறது. பயம் தலைவலியை மூளை கட்டியாக பார்க்குது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. விசுவாசம் மரணத்தை தூக்கமாக பார்க்கிறது. சந்தேகம் தூக்கத்தையே மரணமாக பார்க்கிறது. நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? அம்மா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பாருங்க, உயிரோடு இருக்காங்களா? அம்மா, விசுவாச பார்வை இதை மாற்றுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எனவே இயேசு சொன்னாரு, அவள் மரிக்கவில்லை, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், நித்திரையாயிருக்கிறாள். இயேசு லாசருவை எழுப்ப போன பொழுது சீஷர்களிடத்துல சொன்னார், நாம் போய் எங்க போறோம்? பெத்தானியாவுக்கு போவோம். சீஷர்கள் சொன்னாங்க, இயேசுவே கல்லெறிய வந்தாங்களே, அங்க ஏன் போகணும்? இயேசு என்ன சொன்னாரு? இல்ல, லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்பணும். இது ஜோக்கு தானே? இது ஜோக்கு தானே? இதுக்காக அவர் நீண்ட பிரயாணம் பண்ணி வரணும். அவன் தூங்கிட்டு இருக்கிறானா? சீஷர்களுக்கு எதுவுமே விளங்கல. சந்தேக பிராணிகளுக்கு விசுவாச பாஷை புரியாது. சீஷர்கள் என்ன சொன்னாங்க? இயேசுவே, அவன் நித்திரையா இருந்தா அவனே விழிச்சுக்குவான், இல்லைன்னா அவங்க சகோதரிங்க எழுப்பி விடுவாங்க, அப்படி இல்லைன்னா கொசு எழுப்பி விட்டுடும். முட்டாள்கள் தானே அவங்க. தூங்குற ஆளை எழுப்புறதுக்கு போறாரா? தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு இயேசு என்ன ஸ்பெஷலிஸ்டா? அதையா அவர் சொன்னாரு. எனவே இயேசு சொன்னாரு, இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுவதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். இயேசுடைய ஊழியமே தூங்குறவங்களெல்லாம் எழுப்பி விடுறது. அவரோடு கூட இருக்கிற அவருடைய சொந்த சீஷர்களுக்கு இதுதான் அவிசுவாசத்தினுடைய, சந்தேகத்தினுடைய ஆபத்து. அதை வெறுத்துடுங்க, அதை வெறுத்துடுங்க. பயப்படக்கூடிய கற்பனை எண்ணங்களுக்கு இடம் தராதீங்க. என் மகன் வீட்டுக்குன்னு வரலையே,
அரை மணி நேரம் ஆயிடுச்சே, அது விபத்தாயிருக்குமோ? உடனடியா விபத்து நடந்தது போல தரிசனமே வந்துடும். எங்க அப்பா அம்மா ரொம்ப வயசாயிடுச்சு. 75 வயசுல இருந்து இது வரைக்கும் எத்தனை தரம் எங்க அப்பா இறந்த மாதிரி அம்மா இறந்த மாதிரி மாறி மாறி கனவுகள் வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு 90 வயதுக்கு மேலே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நம்பாதீங்க. எல்லா எதிர்மறையான இந்த கனவுகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. கேட்டா கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. மக்கர் ராடோ ராபா கடா, அவருக்கு கேன்சர் பேஷண்ட், அவர் இறந்துருவாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, இது தரிசனம்லாம் இல்லைங்க, இது பிசாசு கொடுக்கிற தரிசனம். விசுவாசத்தை திருடரா, விசுவாசம் போன உடனே அந்த நதி அடைப்படுது, பிறகு அற்புதம் நடக்காது. பிறகு நீங்க சொல்லுவீங்க, பாத்தீங்களா நான் சொன்னேன்ல நடந்துச்சு பாத்தீங்களா. நீங்க உங்க ஊற்ற திறக்கவே இல்லையே. அதனால இயேசு சொன்னாரு, லாசரு மரித்து போனான், வாங்க நம்ம போவோம், போய் அவனை திரும்ப எழுப்புவோம். நம்முடைய இந்திய அப்போஸ்தலர் சொன்னாரு, நம்முடைய இந்திய அப்போஸ்தலர் என்ன சொன்னாரு, அந்த 12 பேர்ல ஒரே ஒருத்தர் தான் இந்தியாவுக்கு வந்தாரு, அவர் நம்முடைய அப்போஸ்தலர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். நாமளும் செத்து போவோம் வாங்க. ரத்த சாட்சி, ரத்த சாட்சி நல்லதுதான், ஆனால் இது ரத்த சாட்சி இல்லை. சரிதான், ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா மக்களுக்குள்ளார ஜீவன் கிரியை செய்யும்படி மரணம் கிரியை செய்கிறது. நாம ரொம்ப எதிர்மறையாவே திட்டமிட்டு விட்டோம். நான் எத்தனை காரணங்களை சொன்னேன்? முதல் காரணம் சொல்லுங்க, உங்களுடைய ஊழியமே, உங்களுடைய ஊழியமே உயிர்த்தெழுதலை அளிப்பதுதான். பிரசங்க குறிப்புகள் இல்ல, நீங்க எதை பிரசங்கிச்சாலும் அது ஜீவனை கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லவா, இங்க ஜனங்க ஆராதிக்கட்டும், நான் என்னுடைய ரூம்ல இருந்து கேட்பேன், அவங்க பாடும்பொழுதே எனக்கு தெரியும் அவங்க ஜீவனை தராங்களா இல்ல மரணத்தை தராங்களான்னு கண்டுபிடிச்சிருவேன். எத்தனை பர்சன்டேஜ் மரணம், எத்தனை பர்சன்டேஜ் ஜீவன் இருக்குன்னு எனக்கு தெரியும். சில பேர் ஒரே ஒரு வரிய பாடுவாங்க, முழு இடமும் தேவனுடைய நறுமணத்தினால மூடப்படும். எல்லாமே எல்லாமே என்னுடைய ஊழியங்கள்ல நான் பாடுவது ஜீவனை கட்டவிழ்ப்பதற்கு மட்டும்தான். ஒருபோதும் என்னுடைய மைத்துனர் தான் எனக்கு இசை வாசிக்கிறாரு, அவரை கூட கேட்டு பாருங்க, நான் அந்த டைமை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஊற்று திறக்கணும். அதனால தான் என்னுடைய இளம் வயதிலேயே ஒரே ஒரு பாட்டு பாடுறதுக்காக சில சமயங்களில் ஒரு நாளெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஊழியத்தை நான் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறேன். அது ஜீவனை கட்டவிழ்த்து விடுவது, ஏதேதோ மனுஷ ஜீவனை இல்ல, தெய்வீக ஜீவனை. அதுதான் உங்களுடைய ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிரசங்கிக்கிற போது அது வெறுமனே கொல்லுகிற எழுத்தாக இருக்கக்கூடாது, அது உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்க வேண்டும். நம்பர் 2, நான் என்ன சொன்னேன்? எப்பொழுதுமே இதை மனதில் வச்சுக்கோங்க. சொல்லுங்க, எப்பொழுதுமே நான் நினைவில் வைத்துக் கொள்வது, நான் சுமந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜீவன் பாவத்தின் வல்லமையை விட, வியாதியின் வல்லமையை விட, குழப்பத்தின் வல்லமையை விட, மரணத்தின் வல்லமையை விட பல லட்சக்கணக்கான மடங்கு மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சாத்தான் ஒரு அதிகாரி, சரியா? அவனுக்கு கீழே பிசாசுகள் இருக்கிறது உலகம் முழுவதும். ஆம்தானே? இயேசுவும் அதிகாரி தான், அவருக்கு கீழே உலகம் முழுவதும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேனே, இதுல எந்த தளபதிக்கு அதிகமான படை வீரர்கள் இருக்கிறாங்க? சும்மா சொல்லக்கூடாது, ஓப்பனா சொல்லுங்க, இருதயத்திலிருந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
அவர் ராஜாதி ராஜா. 10 பிசாசு உங்களை தாக்குறதுக்கு வந்தா 10,000 தேவ தூதர்கள் உங்களுக்காக கட்டவிழ்க்கப்படும். பிரச்சனையே என்னன்னா, நாம நிறைய பிசாசை பத்தி யோசிக்கிறோம், மிக குறைவாதான் தேவ தூதர்களை பத்தி யோசிக்கிறோம். எனக்காக ஜெபிங்க, நாங்க போறேன், என்னை பிசாசு தாக்கிடக்கூடாது. பிசாசுக்கு தீபாவளி. பாரு பாரு பாரு, நாம அநேகரா இருக்கிறோன்னு இந்த ஆளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, அவங்க கொஞ்சமா தான் இருக்கிறாங்க. எலிசா சொன்னார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நிறைய தேவ தூதர்களை பத்தி வாசிங்க, பிசாசை பத்தி வாசிக்கிறதை விட. அப்பொழுது உங்க வாழ்க்கை மாறும். அது மாறுகிறது. இரண்டாவது, ஜீவனுடைய வல்லமை மரணத்தின் வல்லமையை விட மிக அதிகம். மூன்றாவது சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன்? மூன்றாவது என்ன சொன்னேன்? விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. 4, அதிகம் துதியுங்கள், கொஞ்சமாய் ஜெபியுங்கள். நீங்க ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேசத்துக்காக ஜெபிங்க. அதை விட்டா நீங்க ஜெபிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை. ஆனா எனக்கு ட்ரெஸ் வேணும், நான் ஜெபம் பண்றேன்னா இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா வல்லமை வேணும், நான் உபவாசம் இருக்கிறேங்கன்னா பரிசுத்த ஆவியினர் வந்தபொழுது உனக்கு வல்லமை வந்திருக்கிறது. ஆசீர்வாதத்துக்காக நான் உபவாசம் இருக்கிறேன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் சகல ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் வெற்றிக்காக ஜெபிக்கிறான்னா எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சபை வளர்ச்சிக்காக நான் ஜெபிக்கிறேன்னா, அண்ணா சபை வளர்ச்சிக்காக நான் ஜெபிக்கிறேன்னா உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும், நான் ஜெபிக்கிறேன்னா பாருங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். எனக்கு கெஞ்சி ஜெபிக்கிறதுக்கு அது ஒரு முட்டாள்தனம். நான் ஜெபிச்சா நாடுகளுக்காக ஜெபிக்கணும், தேசங்களுக்காக ஜெபிக்கணும், பட்டணங்களுக்காக ஜெபிக்கணும். செய்தித்தாளை எடுங்க, அதெல்லாம் ஜெப குறிப்புகளா மாற்றிடுங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நீர் எனக்கு ஜெயத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கல்லறைக்கு போறாரு, லாசருவோட கல்லறைக்கு போறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு? 4 நாட்கள் நாற்றம் அடிக்கிறது. 4 நாட்கள் ரொம்ப 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 உலர்ந்து போயிடுச்சு. மார்த்தாள் சொன்னால், அந்த கல்ல புரட்டினா நாருமே, அது அப்படியே 4 நாள் பண்ணாது. இயேசு சொன்னாரு, நான் தான் பரலோகத்திலிருந்து வந்த நறுமணம். 4 நாட்கள் பிணத்திற்கு நாற்றம் அடிக்கலாம், நான் நித்தியமாய் நறுமணம் வீசுகிற ஜீவ வாசனை. பாருங்க அத. உடனே அவர் சொன்னாரு, ஸ்திரியே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். உடனே அவங்க கல்ல புரட்டினாங்க. அவர் அதை உற்று பார்க்கலாம் இல்லைங்க, என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. கல்ல புரட்டின உடனே யாருமே நின்றுக்க மாட்டாங்க, நாற்றம் தாங்காம எல்லாம் மயங்கி விழுந்திருப்பாங்க. இயேசு மட்டும் தான் அங்க நின்றுப்பாரோன்னு நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். உங்களால யோசித்து பார்க்க முடியுதா? ஒரு 4 நாள் கழிச்சு அந்த செத்த பணத்தை கல்ல புரட்டி பார்க்குறாங்க, எல்லாரும் ஓடி இருப்பாங்க. பிறகு இயேசு, பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நடக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்க எந்த அளவுக்கு நிறைய நன்றி சொல்ல தொடங்குறீங்களோ, தேவனுடைய ஜீவன் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு பாய்ந்து ஓட தொடங்கும். 1 மாதம் அதை முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? நீங்க செய்து பார்ப்பீங்களா? நான் சொல்லவா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் துதியினுடைய வல்லமையா மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவர் சொன்னார், பிதாவே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் கெஞ்சல அழல. நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க தெரியுமா? கண்ணீரோடு ஜபிக்கணுமே. நம்ம சிலர் நினைக்கிறோம், நம்ம நல்லா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதான் இயேசு ஜெபத்தை கேட்பாரு. இதை நீங்க எங்க கற்றுக்கொண்டீங்க தெரியுமா?
உங்களுக்கு 5 வயது இருக்கிற பொழுது உங்கள் அம்மா நீங்கள் கேட்டதை வாங்கி தர முடியாது சொன்ன உடனே அழுதிங்க. உடனே சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நான் உபவாசம் பண்ண எனக்கு அவர் கொடுத்துருவாரு. இதுனா உண்ணாவிரத போராட்டமா? எல்லாத்தையும் செய்யுங்க, அது வேற பாடம். நான் அதுக்குள்ளே போகலை. அவர் சொன்னார், பிதாவே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என்ன ஒரு பொங்கி வருகிறது, நன்றி. நீர் எனக்கு பதில் தந்ததுக்காக நன்றி. எனக்கு தெரியும் நீர் எப்பொழுதுமே எனக்கு செவி கொடுக்கிறீர். என்ன ஒரு தைரியம், நீதியின் உணர்வு. நீர் எப்பொழுதுமே எனக்கு செவி கொடுக்கிறீர். நான் இதை கூட எதுக்காக ஜெபிக்கிறேன் தெரியுமா? இங்கே அங்கேயெல்லாம் ஓடிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எனக்கு கேட்கணுமே, அதுக்காக அதை செய்கிறேன், அவ்வளோதான். பிறகு கல்லறைக்கு வந்தார், உரத்த சத்தம் விட்டு. ஏன்னா நாற்றம் தாங்க ஓடி போயிட்டாங்கல்ல, அவங்களாம் திரும்ப வரணும். இப்ப லாசருவே வா. கை கட்டப்பட்டிருக்கு, காலு கட்டப்பட்டிருக்கு, கண்ணு வாய் எல்லாம் மூடி இருக்கு. கட்டப்பட்டிருக்குதுன்னா நீங்க யூத கலாச்சாரத்தை படிச்சு பார்க்கணும். தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்ல டேப்பு சுற்றி அதுக்கு நடுவில் நிறையா வாசனை திரவியங்கள்லாம் உள்ளே வைத்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு மர பொம்மை மாதிரி இருக்கும். அது பல கிலோ கணக்கில் பாரமாக இருக்கும். வெளியே வா. அவன் வந்தா வெளியே, அவன் அப்படியே நடந்திருக்க மாட்டான், துள்ளி இருக்க முடியாது. ஏன்னா காலு கை எல்லாம் கட்டப்பட்டிருக்குது, கண்ணும் தெரியல, காதும் அடைஞ்சிருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு மர கட்டை போல உள்ள இருந்து வெளியே துள்ளி விழுந்திருப்பான். இது இந்தியாவில் நடக்க போகிறது. கவனிங்க, அது தாமதமாகலாம், ஆனால் அது நிகழ்ந்தே தீரும். இன்னொரு துணுக்கு உங்களுக்கு தர விரும்புகிறேன். விசுவாசம் சரிதான், எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசம் சரிதான், துதியும் சரிதான். சத்தமா சொல்லுங்க. ஊழியம் சரிதான், ஆனால் இன்னொரு முக்கியமான காரியம், உங்க ஆவி, உங்க மனசு, உங்களுடைய எண்ணங்கள் தேவனுடைய நடத்துதலுக்கு துல்லியமா இருக்கணும், இசைந்து இருக்கணும். நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க மரித்தோரை எழுப்ப முடியும். உடனே துல்லாதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பு. மரித்த சடலம் எழும்பாது. அதுக்கு பிறகு நீங்க சாகிற வரைக்கும் எந்த மரித்த சடலத்துக்கும் ஜெபிக்க மாட்டீங்க. நிறைய பேர் நீங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறீங்க. விசுவாசத்தை குறித்து புத்தகத்தை வாசிச்சு நல்லா உற்சாகமாயி உடனடியா நீங்க போய் ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துருக்க ஆளை பிடிச்சி தூக்கி விட்டீங்க. அவன் கீழே விழுந்துட்டான், வேற இடத்துல கால் முறிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நீங்க சுகமளிக்கிற ஊழியத்து பக்கமே போகல. எனக்கு தெரியும், எல்லாருமே முயற்சி பண்ணி பார்த்து தோல்வி அடைஞ்சவங்க தான். அதுக்கு பிறகு நீங்க ஸ்கூலை விட்டே போயிட்டீங்க. நீங்க எல்லாரும் சொல்வீங்க, அண்ணா நீங்க சொல்றது எல்லாம் நல்லா தான் இருக்குண்ணா, நாங்க எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்தோம்னா. எத்தனை முறைண்ணா நான் நேர்மையா சொல்றேன்னா, நான் யாருக்காகலாம் ஜெபிச்சேனோ அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கண்ணா. 50 கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் ஜெபிச்சேன்னா ஒரு ஆள் கூட சுகமாகலண்ணா. அதனால இதெல்லாம் நமக்கு உதவாதுன்னு விட்டுட்டேண்ணா. ஆனா இதுதான் நேரம். நீங்க விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறது மட்டும் அல்ல. இது ஏதோ ஒரு ஊற்று மட்டும் இல்லைங்க. அவர் ஒரு நபர். ஒவ்வொரு நிமிடமும் அவர் உங்களோடு கூட பேசுவார், ஒவ்வொரு நொடியும் அவர் உங்களோட பேசுவார். எனவே இடைவிடாம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவருக்கு நான் வல்லமை கொடுத்துருக்கிறேன், நான் ஜீவனை கொடுத்துருக்கிறேன். அவங்க விசுவாசமும் நல்லா வல்லமையா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்க கிருபை வியாதியை விட ரொம்ப பெரியது. ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவங்க என்னோட இடைவிடாம ஐக்கியத்தில் இருக்கணும்.
இல்லைன்னா நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஆமாண்ணா இல்லையா? அதே சாரம் கொடிகளுக்குள்ளார போகிறது. ஆமாண்ணா இல்லையா? திராட்சை செடியும் அதன் கொடியும் வெவ்வேறு தேசத்தினரா? திராட்சை செடி கொடியோ மாங்காய் கிளையா? நீங்களும் இயேசுவும் ஒன்னாயிட்டீங்க. இத்தனை நாளா இதை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நொடியும் டிக் 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 அந்த சாறு உள்ள வருகிறது 24 மணி நேரமும். ஆமானா இல்லையா? அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆவியினால் நடத்தப்படுங்கள். வேதம் சொல்கிறது லாசரு வியாதியா இருந்த பொழுது மரியாள் மார்த்தாலும் செய்தியை அனுப்புனாங்களா? வேதம் சொல்லுகிறது ஆஹா லாசரு வியாதியா இருக்கானா? ஒரு சிநேகிதனா அவர் போக விரும்பினார். பிதாவிடத்துல போய் கேட்டார். பிதா சொன்னார், நீ போய் மலேரியாவை சுகமாக்காத. ஐயோ அவன் சாக போறான். இல்ல இப்ப போகாத, தங்கீரு. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்பினாரு. அது முழு உலகத்துக்கும் தெரியும். மலேரியாவில் கூட மரிப்பார்கள். ஆனா அதெல்லாம் பதிவு பண்ணப்படாது. ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே செய்யணும். அதற்காகத்தான் நாம அவர் சத்தம் கேட்கணும். எங்க பெற்றோர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதெல்லாம் நான் ஜெபிக்கிற ஒரே ஒரு விஷயம், என்னுடைய மனைவியும் ஜெபிப்பாங்க. நாங்க பலவீனமாயிட்டா என் மனைவி சுகமாக்குங்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவாங்க. என்னுடைய கணவருக்கு நான் என்ன கொடுக்கலாம். எனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். இயேசுவுக்கு அந்த சிறு பெண் மரித்து போனால் உடனடியா இயேசு போய் அவளை உயிரோட எழுப்பிட்டார். இந்த நாயின் ஒரு வாலிபன் மரித்து சாயங்காலமா அவனை அடக்கம் பண்ணும்போது நிறுத்தி அவனை எழுப்பிட்டார். லாசரு வியாதியா இருக்கானா? சரி, அவர் தங்கிவிட்டார். அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் வியாதியா இருக்கிற அந்த நேரத்தில் நாங்க இல்லாததுனால நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்? ஒரு நல்ல வேலைக்காக, ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு நல்ல ஊழியத்துக்காக, பெரிய அற்புதத்துக்காக. எனவே ஏதாகிலும் தாமதித்தா விட்டு விடாதீங்க. அண்ணா கர்த்தர் சொன்னாரு ஒரு நல்ல ஒரு கணவனை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அண்ணா 15 வருஷமா நான் காத்திருக்கிறேன்னா. நீங்க எவ்வளோ காத்திருக்கிறீங்களோ அவ்வளோக்கு சிறப்பானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றத கேளுங்க. அதில் நான் ஒன்று சொல்லுவேன், உங்களுடைய உணர்ச்சிகள் கூட, எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய உணர்ச்சிகள் கூட, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முழு சரீரமும், உங்களுடைய ஆவியும் தேவனுக்கு துல்லியமாக இசைந்திருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்க அது வருகிற போது பரலோகத்தோட இடைவிடாத ஒரு ஐக்கியத்தில் இருக்கிற பொழுதுதான் அது வருகிறது. இல்லைன்னா நீங்க ஓடி எல்லாத்தையுமே கெடுத்துருவீங்க. அதனால பரலோகத்தோட ஒரு தொடர்ந்தேர்ச்சியான தொடர்புல இருங்க. சரிதானா? ஆகாய விமானத்துல ஏராளமான எரிபொருள் நிரம்பி இருக்கு, நிறைய இருக்கு. 24 இன்ஜின். ஜெர்மனிக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகலாம். எல்லாம் கம்ப்யூட்டர்ல கவனிப்பாங்க சரியா, ஒவ்வொரு செகண்ட் விடாம. இறங்கும் பொழுது நான் அதை பார்க்கறது வழக்கம். 8:25 அது போய் அடையிற நேரம் என்றால் 8:05 8:20 8:24 8:25 உடனடியா அது போய் கீழே இறங்கிடும். அவ்வளோ பெரிய ஒரு இயந்திரம். ஆனால் தொடர்ந்து அவங்க கீழே இருக்கிற டவரோட அவங்க இணைப்புல இருக்கணும். உங்க பாதையில இன்னொரு விமானம் வருகிறது, உங்க பாதையை நீங்க மாற்றுங்கன்னு கீழே இருந்து கட்டளை அவங்களுக்கு வரும். இங்கதான் பரலோகத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு வருகிறது. இந்த பகுதியில தான் விசுவாச மக்கள் தவறி விடுகிறார்கள். அவங்க அறிக்கையிடுவாங்க, கடைசியில ஆட்கள் செத்து போயிடுவாங்க. தொடர்புல இருக்கணும். ஆண்டவர் சொல்வாரு, இன்றைக்கு அவர் சொல்வார், அவனை ஒரே நிமிடத்தில் நான் சுகமாக்கிட முடியும். நீ இந்த பயத்தை விட்டு வெளியே வந்துரு. நீ எப்பொழுதுமே பயத்திலேயே இருக்கிற, நான் எப்படி அதை செய்ய முடியும்? நீ எப்பொழுதுமே மனுஷனையே பார்க்கிறியே, என்னுடைய சத்தத்தை கேட்கறது இல்ல. அவர் உங்களை நடத்துவார். கடைசியாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம்.
தீர்க்கதரிசி எசேக்கியேலிடத்தில் தேவன் சொன்னார், மனுபுத்திரனே, இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம். உங்களுக்கு முன்னால் இருக்கிற மலைக்கு மேல இடைவிடாம தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. யாரோ சொன்னார்கள், தேவனிடத்தில் மலையை குறித்து நீ பேசாதே, மலையை பார்த்து நேரடியாக பேசு. இங்கதான் பேசுகிற வார்த்தையின் வல்லமை வருகிறது. பேசுகிற வார்த்தை இங்குதான் தீர்க்க தரிசனம் வருகிறது. தீர்க்க தரிசனம் என்பது வேறொன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை உங்க மூலமா பேசுவது தாங்க. சில நேரங்களில் உங்க இருதயத்தில் நீங்க கேட்கறது எதுவோ அதை நீங்க பேசலாம். இயேசு சொன்னாரு, லாசருவே வா. எசேக்கியேல் சொன்னார், அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பாருங்க, ஆவி வருவதற்கு முன்னாலேயே இந்த ஆவியை குறித்து நீங்க பேச வேண்டும். ஆவி வருகிறது, ஆவி வருகிறது, தோல் வருகிறது, நரம்புகள் வருகிறது. எந்த சூழ்நிலையின் மேலும் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். ஒன்னு ஒரு வசனத்தை கோடிட்டு காட்டுங்க, இல்லைன்னா உங்களுடைய இருதயத்தில் எதை கேட்குறீங்களோ அதை பேசுங்க. இது ஜபம் இல்லை, இது தீர்க்க தரிசனம் சொல்லுவது. அது ஜீவனை கட்டவிழ்த்து விடுகிறது. சில நேரங்களில் நான் எழுந்திருக்கிற பொழுது எனக்கு உடல்ல பலமே இருக்காது. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இல்ல, எனக்குள்ளார தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, என் மனதை பார்த்து பேசுகிறேன், சரீரத்தை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா தேவன் உங்களுக்குள்ள வாழ்கிறார். தேவன் ஒருபொழுதும் ஜெபிப்பது இல்லை, அவர் பேசுகிறார், அவர் கட்டளையிடுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ நீரூற்று எனக்குள் இருக்கிறார். நான் பேசுகிற போது அவர் திறக்கப்படுகிறார் என்னுடைய வாயின் மூலமாய். எனவே நீங்க பேசுகிற போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. மனதில் அறிந்து கொள்வது ஒன்று, அதை வாழ்க்கையில் அப்பியாசிக்கிறது இன்னொன்று. நீங்க துதிக்கிற போது கூட சொல்லுங்க, வேத வார்த்தையை வாசிச்சு அதை துதியா மாத்துங்க. வெறுமனே பாட்டு மட்டும் பாடாதீங்க. நீங்க பேசுகிற பொழுது, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், குடும்பமே நீ கர்த்தருக்கு சேவகம் பண்ணு, இப்படி தொடர்ந்து பேசுங்க. முடிஞ்சிருச்சா? வாசித்தீங்களா? வாசிங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனிடத்தில் கேட்டது எதுவோ அதையே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் வேதத்திலிருந்து எதை வாசிக்கிறேனோ அதையே பேசுவேன். நான் தீர்க்க தரிசனம் உரைப்பேன். தீர்க்க தரிசனம் என்றால் தேவனுடைய வார்த்தையை பேசுவது. உங்க இருதயத்தில் நீங்க கேட்கிறதை பேசுவது தீர்க்க தரிசனம். ஆண்டவர் காத்திருக்கிறாரு, உள்ள இருக்கிற ஊற்று காத்திருக்கிறது. நாள் எப்ப வாயை திறந்து பேசும், நான் அப்பொழுது புறப்பட்டு போவேன். இந்த விஷயத்துல நம்முடைய சபை இன்னும் போதிக்கப்படவில்லை. நாம எல்லாரும் என்ன சொல்றோம்? பிதாவே என்றோம். இயேசு அப்படி சொல்லல, அவர் லாசருவே என்றார். யார சொன்னாங்க? ஆண்டவர் லாசரு அப்படின்னு பேரை சொல்லாம இருந்தார்னா, வா என்று சொல்லியிருந்தா அங்க இருக்க கல்லறையில இருந்து எல்லா மரித்த பிணங்களும் எழுந்து வந்திருக்கும். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். உங்க காற்றை பார்த்து பேசுங்க, தொடர்ந்து பேசிட்டே இருங்க. எவ்வளவு நாள் அண்ணா? அந்த காற்று அடங்குற வரைக்கும் பேசுங்க.
எப்படி செய்யறதுன்னா, ஒரு வக்கீல் போல உட்கார்ந்து வேத புத்தகத்தை வாசிங்க, தனியா நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன வேணும், குழந்தை ஆசீர்வாதம் வேண்டுமா, எல்லா வசனங்களும் எடுங்க, அதையே தினந்தோறும் பேசுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பிதாவே உமக்கு நன்றி, என்னுடைய பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிசாசே, என் பிள்ளைகள் மேல இருந்து கையை எடு, என் பிள்ளைகள் தேவனுக்கு பணி செய்வார்கள், ஊழியம் செய்வார்கள். நீங்க சொல்லும் போது பிள்ளைங்க இல்லைன்னா, பிள்ளைங்க தூங்குற இடத்துக்கு போங்க. ஏய் பிள்ளைகளே, தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏன் என்று எனக்கு தெரியாது, தேவன் பேசிதான் சிருஷ்டிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவது. எனவே அந்த தேவன் உங்களுக்குள்ள இப்பொழுது வாழ்கிறார், அவருடைய நீரூற்று உள்ள இருக்கிறது. எனவே தொடர்ந்து பேச ஆரம்பிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. முதல்ல சத்தம். கவலைப்படாதீங்க, நீங்க தீர்க்க தரிசனம் எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவுக்கு சத்தமும் அதிகமா இருக்கும். பயப்படாதீங்க. திடீரென்று ஒரு அசைவு உண்டானது. இது படிப்படியா போகிறது. நீங்க இடையில தீர்க்க தரிசனம் உரைக்கிறத நிறுத்தாதீங்க. அசைவு உண்டானது. பிறகு ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. முதல்ல எலும்புகள் மட்டும் வருதுங்க. டடடடடா டடடடடா டடடடடா, அவைகளெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டது. இது எல்லாமே அவர் எப்பொழுது பேச தொடங்கினாரோ அப்பொழுது நடக்க தொடங்கியது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது பாருங்கள், பாருங்கள் என்ன நடக்கிறது. சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் உரைங்க, பாருங்க. தீர்க்க தரிசனம் உரையுங்கள், பாருங்கள். தீர்க்க தரிசனம் உரையுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். தீர்க்க தரிசனம் உரையுங்கள், தீர்க்க தரிசனம் உரையுங்கள், அப்புறம் பாருங்கள். சில நேரம் நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஒண்ணுமே இருக்காது. எலியா ஜெபித்தான். வானத்தை பார்க்கும்படி அவன் வேலைக்காரனிடத்துல சொன்னான். அவன் ஓடி வந்தான். எனக்கு பதில் கிடைச்சிச்சு. என்னது? ஒண்ணுமே இல்லை. எலியா சொன்னான், திரும்பவும் போய் பாரு. யோசித்து பாருங்களேன், 7 முறை திரும்ப போ, திரும்ப போ, திரும்ப போ, திரும்ப போ. 7வது முறை அவன் சொன்னான், ஆமா ரொம்ப சின்னதா இந்த உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, உள்ளங்கை அந்த சைஸ்க்கு மேகம் இருக்குதுங்க. எலியா சொன்னான், அவ்வளவுதான் முடிந்தது. இதுதான் நீரூற்றை திறந்து விடுவதற்கான ரகசியம். பாருங்க, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. பாருங்க பாருங்க, முதல்ல நரம்பு வந்துச்சு, முதல்ல எலும்பு வந்தது. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புறேன், கேளுங்களேன். ரொம்ப சின்னஞ்சிறிய அடையாளத்தை நீங்க பார்த்தா கூட மிகப்பெரிய துதியை ஏறிடுங்க. நல்லதுதான். எப்படி இதெல்லாம் நம்புறது? இன்னைக்கு அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனா நாளைக்கு எப்படி இருக்குமோ? நீ தீர்க்க தரிசனம் சொல்லி அதை கொன்று விட்டாய். பிறகு மாம்சம் வந்தது, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பா, எல்லாமே வீணா போச்சு. அப்பொழுது அவர் என்னை பார்த்து திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் சொல்லுங்க, ஹலோ. தொடர்ந்து தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருங்க, பரலோகத்தோட ஐக்கியத்திலேயே இருங்க. சொல்லுங்க, கரம் என் மேல் வந்திருக்கிறது, அழைப்பு என் மேல் இருக்கிறது, ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். எனவே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. சில நேரங்களில் நான் சொல்லுவேன், நான் அண்ணாந்து வானத்தை பார்க்க மாட்டேன். கிறிஸ்துவே, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க எனக்குள்ள வாழ்றீங்க, நான் போகவா? உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்துவோட பேசுங்க. உள்ள இருக்கிற கிறிஸ்து உங்களோட பேசுவாரு, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாவது கொடுப்பாரு. நானும் என் மனைவியும் இங்க வந்த பொழுது இந்த நிலத்துல ஒரு சின்ன மரம் கூட இல்லை. இது ஒரு வனாந்திரம் போல இருந்தது. வெகு தூரத்துல இருந்து வந்தோம். இங்க வந்தபோது எனக்கும் அன்னிக்கும்
அப்படி ஒரு மகிழ்ச்சி எங்க இருதயத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து சிரிக்கிறாருன்னு அர்த்தம். அது அவரோட இருக்க அந்யோன்யத்துல தான் வரும். சில நேரங்களில் மக்களை பார்க்கிற பொழுது நான் அழுவது போல உணர்வேன். அது கிறிஸ்துவனுடைய அழுகை. இது ஒன்றும் விந்தை அல்ல, இது ஒரு டெக்னிக் கிடையாது. இது எல்லாமே அவரோட இருக்க உறவில் வருவது. ஜனங்க இங்கே தான் மிஸ் பண்ணிடுறாங்க. வெறுமனே அறிக்கை பண்ணு. சில பேர் அறிக்கை பண்ணுவதும் கிடையாது. பிசாசு பரிசுத்த ஆவியானவர் கேட்டால் அவர் சொல்லுவார், ஏமா உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற, அது டெவில் இல்லம்மான்னு, பிசாசு இல்லம்மான்னு. நமக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் அறிக்கை எடுங்க, பிசாசை கட்டணும். இது ஃபார்முலா கிடையாதுங்க. இது ஐக்கியத்தில் வருவதுங்க, தேவனுடைய சத்தம். அதனாலதான் உங்களுக்கு தொடர்ந்தேர்ச்சியான வசனமும் பேசி பழகிற அனுபவம் வேணும். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து. நீங்க நேரடியா ஜீவனோடையே பேசலாம். நீங்க சொல்லலாம், எனக்குள்ள இருக்கிற தெய்வீக ஜீவன் என்னிலிருந்து பாய்ந்து சென்று மரித்த சடலங்களுக்குள்ள போவதாக. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நீங்க பேசலாம். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் எழும்புங்க தயவு செய்து. நீங்களாம் ரொம்ப பொறுமையான ஆட்கள். உங்களை உண்மையாகவே நான் பாராட்டுகிறேன். நான் உண்மையாலுமே உங்களை பாராட்டுறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உங்களுக்கு சில திறவுகோல் கையில கிடைச்சிருச்சு, நீரூற்றை திறந்து விடுவதற்கான சாவி கிடைச்சிச்சுன்னு நம்புறவங்க எல்லாம் எத்தனை பேரு? सिर्फ तेरे लिए यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु तेरे लिए मैं हाथ उठाता हूँ. पवित्र आत्मा आ, पवित्र आत्मा आ, ले जाओ यीशु के चरणों में. पवित्र आत्मा. Everybody say it. எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே உம்முடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய ஜீவன் நீங்க தான் ஆண்டவரே. கிறிஸ்துவே எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். ஒரு ரபா கட்டற. நன்றி ஆண்டவரே, நீர் என்னுடைய ஜீவனாய் இருக்கிறீர். நீங்க சுகமாக்குகிறவர் மட்டுமில்லை, நீங்க ரட்சிக்கிறவர் மட்டுமில்லை, நீங்க தான் என்னுடைய ஜீவனாகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ பஹதரபா கட்டரபா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீங்க தான் என்னுடைய ஆவி, இயேசுவே நீங்க தான் என்னுடைய ஜீவன். உங்களுக்குள்ள எல்லா ஊற்றுக்களும், சுகமளிக்கிற ஊற்றும், பண ஆசீர்வாத ஊற்றும், சுத்திகரிக்கிற பிரசன்னமும், ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற பிரசன்னமும், சபை வளர்ச்சி, ஜெயம் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்க ஆண்டவரே. உம்முடைய பெரிதான அன்பை என்மேல் காண்பித்தீர். என்னுடைய சரீரத்தில் உம்மை தந்தீர், உம்முடைய ஜீவனை தந்தீர். இதைவிட பெரிதானது வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. மிக பெரிதான தயவை எனக்கு தந்திருக்கிறீர். அது உம்முடைய ஜீவன் தான் என்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறது. என்னுடைய ஆத்துமாவில், என்னுடைய தோலில், என்னுடைய கைகளில், என்னுடைய கால்களில் நான் உம்மை சுமக்கிறேன் ஆண்டவரே. என்ன ஒரு ஆசீர்வாதம். மரியாள் உம்மை சுமந்தாங்க. 9 மாதம் கற்பத்தில் உங்களை மரியாள் சுமந்தாங்க, நீங்க சிறு குழந்தையா இருந்த போது. ஆனால் நான் இப்பொழுது உங்களை சுமக்கிறேன், என் வாழ்நாள் எல்லாம் சுமக்கிறேன். நானே கல்லறைக்கு போன பிறகு கூட நீங்க எனக்குள்ளேயே இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க என்ன பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லும் போது என்னுடைய சரீரம் தான் இங்க கீழே விழும். நன்றி பிதாவே, நான் புரிந்து கொண்டேன். எனக்குள்ள இருக்கிற உம்முடைய ஜீவன்
அது உயிரளிக்கும் ஆவியாயிருக்கிறது. என்னுடைய ஜீவன் முழு உலகத்துக்கும் ஜீவனை தர முடியும். நீங்க தான் ஜீவ அப்பம். இந்த முழு உலகத்துக்கும் நீங்க தான் ஜீவ அப்பமா இருக்கிறீங்க. நீங்க எனக்குள்ள இப்ப வந்திருக்கிறீங்க. என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் வரல, நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆனால் என் மூலமாக நீங்க லாசருக்களை எழுப்ப விரும்புறீங்க. நீங்க வியாதிகளை சுகமாக்க விரும்புறீங்க. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புறீங்க. நான் ஏற்கனவே உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். அநேக தடவை நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். நீங்க எனக்குள்ள இப்பொழுது வந்திருக்கிறது என்னிலிருந்து எழும்பி முழு உலகத்தையும் ஆசீர்வதிப்பதற்காகத்தான். பரலோகத்தின் எல்லா நதிகளும் எல்லா ஊற்றுகளும் எனக்குள்ளே இருக்கிறது. இப்பொழுது நான் அதை அடைத்துக் கொள்ளக்கூடாது. நான் ரொம்ப தன்னலமா இருக்கக்கூடாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனக்குள்ளே அன்பு இருக்கிறது. நான் சுமந்து கொண்டிருக்கிற இந்த அன்பு 100% தன்னலம் இல்லாதது. 100% சுயநலம் இல்லாத அன்பு. என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காக, என்னுடைய ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்காக, என்னுடைய பலன் மற்றவர்களுக்காக. நான் உயிரோட இருக்கிறதே மற்றவர்களுக்காக, எனக்காக இல்ல, என்னுடைய குடும்பத்துக்காக இல்ல. எனக்குள்ளார நதி இருக்கிறது. இந்த உலகம் கல்லறைய போல இருக்கிறது. எனக்குள்ள நதி இருக்கிறது. எனக்குள்ள இருக்க ஜீவனை கொண்டு அதை நான் உயிரோட எழுப்ப முடியும். நான் தேசங்களை மாற்ற முடியும். நான் உலகத்தை மாற்ற முடியும். அண்டை அயலகத்தாரை என்னால மாற்ற முடியும். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ரொம்ப காத்திருந்தேன். வெறும் மேடை மட்டும் ஊழியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய நதியை கட்டவிழ்த்து விடலாம். யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் நான் தொட முடியும். நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியும். நான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். நான் வெறும் பிரசங்கியார் அல்ல. நான் ஒரு நிர்வாகி இல்லை. நான் ஜீவன் அருளுகிறவன். என்னுடைய ஊழியம் அது ஆவியின் ஊழியம், அது ஜீவனின் ஊழியம். நான் மரித்த சடலங்களுக்குள் ஊதுவேன். வியாதிப்பட்ட பகுதிகளில் ஊதுவேன். மரணம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் உயிரோடு எழுப்புவதற்காக நான் இருக்கிறேன். நான் எல்லாருக்குள்ளையும் தெய்வீக ஜீவனை உயிர்ப்பிக்கிறவன். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஜீவன் மரண வல்லமை எல்லாவற்றையும் விட எனக்குள் இருக்கிற ஜீவனின் வல்லமை மிக மிக அதிகம். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற சுகமளிக்கிற வல்லமையை விட வியாதியின் வல்லமையை நான் பெரிதாய் பார்த்தேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையை விட பிசாசின் வல்லமையை நான் பெருசா பார்த்துட்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். என்னை சுற்றி இருக்கிற பிசாசுகளை விட என்னோடு இருக்கிற தூதர்கள் ஆயிரக்கணக்கில் 10,000 மிகவும் அதிகமாயிருக்கிறார்கள். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ள எனக்கு கிருபையின் வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க. எனக்குள் இருக்கிற கிருபையின் வல்லமை பாவத்தின் வல்லமையை விட மிக 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 அதிகம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய விசுவாசம் மலைகளை பெயர்க்க முடியும், மரித்தோரை எழுப்ப முடியும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கும், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கும், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும், தேசங்களை ஆசீர்வதிக்கும்.
இயேசுவே மெய்யான தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவனை விட ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? நான் ஜெயம் கொள்ளுகிறவன். எனக்குள்ளே கிறிஸ்துவின் நற்கந்தம் இருக்கிறது. எனக்குள் இருக்கிற நறுமணம் அது ஜீவனை உண்டு பண்ணுகிறது. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பிதாவே, உமக்கு நன்றி சொல்வதற்கு பதிலா நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருந்தேன். நீங்க எனக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் செய்ய வேண்டியது எல்லாமே உங்களை துதிக்கிறது தான், உங்களை ஆராதிப்பது தான், உங்களிடத்துல அன்பு கூறுவதுதான். பிறகு எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. நான் தீர்க்க தரிசனம் உரைப்பேன். நான் ஒரு தீர்க்க தரிசி. நான் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆளாய் மாறுகிற போது என்னுடைய வார்த்தைகள் சுகத்தை சுமந்து செல்லுகிறது. என்னுடைய வார்த்தை ஜீவனை சுமந்து செல்லுகிறது. என்னுடைய வார்த்தை மாற்றங்களை சுமந்து செல்கிறது. என்னுடைய வார்த்தைகள் சுகத்தை சுமந்து செல்லுகிறது. நான் அதை பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் அதை செய்வேன். நன்றி பிதாவே. ஓர மகா பிரதரப சண்டல பரபல